ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பில் உலக மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு பெண்களுக்கு இலவச மேமோகிராம் பரிசோதனைகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தனர். உலக மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் இந்த ஆண்டுடன் 23வது முறையாக உலக மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை கடைபிடிக்கிறது. இதன் ஒரு பகுதியாக மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு குறித்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வீடியோ தொகுப்பை ஆங்கிலம் மற்றும் தமிழில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெளியிட்டது. அக்டோபர் மாதம் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதம். நாளை முதல் அக்டோபர் மாதம் உலகம் முழுவதும் தொடங்குகிறது. மார்பக புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வுக்காக ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக, ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் சார்பாக நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்படின்னு சொல்லி மார்பக புற்றுநோய்க்கான காரணங்கள் என்ன, அதை ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கிறது என்ன, சிகிச்சை முறைகள் என்ன, கவுன்சிலிங் என்ன, பக்க விளைவுகள் என்ன, இப்படி எல்லாத்தையும் பற்றி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அது தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் எல்லா லாங்குவேஜஸ்லையும் இது பண்ணியிருக்கோம். தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் எல்லா நாளும் மாதம் முழுவதும் அக்டோபர் 1லேருந்து அக்டோபர் 31 மட்டும் டெய்லி ஒவ்வொரு ரீல்ஸ் ஸ்ரீஆர் இன்ஸ்டாகிராம் பேஜில் வரும். மார்பக புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு ஏன் வேணும் அப்படின்னா, மார்பக புற்றுநோய் மிக அதிகமாக நகர்ப்புற பெண்களை தாக்குகிற புற்றுநோயாக இருக்குது. 1,68,000 பேருக்கு 2018 இருந்தது. 2023 2,22,000 இருக்குது. ஸோ மிக அதிகமாக ரேப்பிட் ரைஸ் ஆஃப் பிரஸ்ட் கேன்சர் இருக்குது. இதுக்கு காரணங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஏர்லி மெனார்க்கின்னு சொல்லக்கூடிய மிகச்சிறிய வயதில் பூப்படைதல், மெனோபாஸ் தள்ளி போகுது, அதுக்கப்புறம் 30 வயசுக்கு மேலே திருமணம் செய்து கொள்ளுதல், 30 வயசுக்கு மேலே குழந்தை பெற்றுக்கொள்ளுதல், ஓரல் கான்ட்ராசெப்டிவ், அதிகமாக கொழுப்பு உட்கொள்ளுதல், லேக் ஆஃப் எக்ஸசைஸ், உடற்பயிற்சி இல்லாமல் இருக்குது. இப்படி பல காரணங்கள் சொல்லப்படுது. ஆனால் இந்த காரணங்கள் எல்லாம் நம்மளால் மாடிஃபை பண்ண முடியும். அதனால் நகர்ப்புற மயமாக்குதல் அப்படிங்கிற ஒரு ரீசன் தான் சொல்கிறாங்க. சிவிலைசேஷன் தான் அதிக காரணம், அர்பனைசேஷன் சொல்கிறாங்க. இதுதான் மிக முக்கியமான காரணமாக இருக்குது. இந்த காரணங்களை கண்டறிஞ்சு நம்ம இந்த காரணிகளை கண்டறிஞ்சு இதிலிருந்து நம்ம விடுபடுறது எப்படின்னு யோசிக்கணும். ரெண்டாவது, மார்பக புற்றுநோய் பற்றி ரொம்ப ஒரு ஆரம்ப நிலையில் ஒரு கட்டி இருந்தால் உடனே கேன்சராக இருக்கணும் அவசியம் இல்லை. முறையான சிகிச்சை பண்ணி இவங்க ஆரம்ப நிலையில் கண்டுபிடிச்சா அதை முழுசுமாக குணப்படுத்த முடியும். அந்த மோஸ்ட்டாக மக்கள்கிட்ட பயம் இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மார்பகத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால் மார்பகத்தை எடுத்துருவாங்க, கீமோதெரப்பி போட்டுருவாங்க, முடி கொட்டிடும், இப்படிப்பட்ட பல மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது. இதை பற்றிய மூட நம்பிக்கைகளை ஒழித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஆரம்ப நிலையில் மார்பக புற்றுநோயை கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் ஆரம்ப நிலையில், ஏன்னா அமெரிக்காவில் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 கண்டுபிடிச்சு 90 to 95% க்யூர் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியாவில் நம்ம 60% தான் க்யூர் பண்ண முடியுது. ரீசன் என்னென்னா, ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 கண்டுபிடிக்கிறோம். இந்த நிலைமையை மாற்றக்கூடிய நிலையை நம்ம அடையணும். இதுதான் அப்போ தான் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வை நம்ம முழுசுமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி சேர்த்தோம்னா அந்த பலனை மக்கள் அனுபவிப்பாங்க.